நீங்கள் டேடிஸ் லிட்டில் பிரின்சஸா அப்படி இல்லை ஹஸ்பண்டோட க்யூட் பப்பட்டா அவங்களோட அம்ப்ரெல்லா கீழே உங்களோட லைஃப்பை நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அப்படி தான் வாழணும்னு நினைக்கிறீங்கன்னா இது உங்களுக்கான வீடியோவே கிடைக்காது. யூ கேன் ஜஸ்ட் குவிட் ஆஃப் திஸ் வீடியோ. அண்ட் ஒருவேளை சுயமாக சம்பாதிச்சு வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல எத்தனை தடைகள் வந்தாலும் எவ்வளோ அப்போசிஷன் வந்தாலும் நான் என் லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டெப் மேலே போய் நிற்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டடான வீடியோவாக இருக்கும். எஸ், ஒரு சிங்கிள் விமன் உருவாக்குன சாம்ராஜ்யத்தோட ஒரு குட்டி போர்ஷன் நான் சொல்லட்டுமா? 2022 வருஷம் இவங்களோட நிறுவனம் கொடுத்துருக்க கூடிய டர்ன் எவ்வளோ அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ரெவென்யூ கேட்டிங்கன்னா ₹8244 crore, 8244 கோடி வெறும் 2022 மட்டும். கிட்டத்தட்ட இவங்க எத்தனை பேரை எம்ப்ளாய் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு டேட்டில் கேட்டிங்கன்னா 1,15,000 பேர், விச் இஸ் நியர்லி 68% ஆஃப் எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா விமன். ஒரு விமன் ஆண்டர்பிரினர் கம்யூனிட்டியவே வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க வேற லெவலில். ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. 16 வயசில் கல்யாணம் ஆகுது, 22 வயசில் தன்னோட ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ப்ரைவேட் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறாங்க. என்னவா வேலைக்கு போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த சீவிங் மிஷின் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க, தையல் மிஷின் ஆப்ரேட் பண்ணுறவங்க இருப்பாங்களே, லைக் அவங்களா வேலைக்கு போகிறாங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபேமிலியை பேலன்ஸ் பண்ண முடியல, ஒர்க் லைஃப்பை பேலன்ஸ் பண்ண முடியல, சரி வேறு வழியே இல்லைன்னு ஜாபை குவிட் பண்ணுறாங்க. தன்னோட வீட்லேயே தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து அந்த மெஷின் ரிலேட்டடாக தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. கிளாத்ஸ் எல்லாமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அவங்களோட கன்சிஸ்டன்சி, அவங்களோட ஹார்ட் ஒர்க், அவங்களோட குவாலிட்டி, அவங்களோட ஸ்கில், இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சில மாதங்கள்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆர்டர்ஸ் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. இது ரொம்ப பெருசுலாம் கிடையாது, ரொம்ப இமேஜின் பண்ணுறாதீங்க. சிங்கிளாக பண்ணிட்டு இருந்தவங்க 15 பேரை எம்ப்ளாய் பண்ணி பண்ணுற அளவுக்கு வளர்றாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ்லேருந்து இன்றைக்கி அவங்க எங்கே வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்களோட கஸ்டமர் பேஸை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். வால்மார்ட், கேப்பிங், எபர்க்ரோம்பி அண்ட் ஃபிட்ச், PVH, கோல்ஸ், H&M, டார்கெட், இன்னும் நிறைய 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 பிராண்ட்ஸ். இதில் பாதிக்கு மேலே நமக்கு இந்த பிராண்ட்லாம் என்னன்னே தெரியாது. எல்லாமே வெரி ஃபெமிலியர் அமெரிக்கன் பிராண்ட். யாருடா அந்த லேடி பார்க்கணும் போல இருக்குதா? எஸ், அவங்க தான் பார்த்தீங்கன்னா சரளா 86 year old விமன். ஸோ வயசுலேயே நமக்கு தள்ளாடும் பொழுது 86 year old விமன் இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மோர் தேன் ஒரு 3 decade வந்து அவங்க வந்து இந்த பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக. அண்ட் எஸ், இட்ஸ் டைம் டு ரிவீல் த பிராண்ட் நவ். வேறு யாரும் இல்லை, ஷாஹி எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். எத்தனை பேருக்கு இந்த பிராண்டை பற்றி தெரியும், இந்த நிறுவனத்தை பற்றி தெரியும், கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஒருவேளை நீங்கள் 12th முடிச்சுட்டு நீட் எக்ஸாம் குவாலிஃபை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கான ஒரு குட்டி அப்டேட்டு. ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும், இந்தியாவில் ரொம்ப லிமிட்டட் நம்பர் ஆஃப் மெடிக்கல் MBBS சீட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ப்ரைவேட்டாக போகும்பொழுது அதனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ரொம்ப ஹெவியாகிக்கிட்டே போகும். இங்கேன்னு இல்லை, ஆல் ஓவர் வேர்ல்டுலேயுமே பார்த்தீங்கன்னா MBBS முடிக்கிறதுக்கான ஓவரால் கேபிட்டல் ஃபீஸ் வந்து நமக்கு ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு வகையில் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் என்னால் MBBS படிக்க முடியாது. நான் பட் நீட் குவாலிஃபை பண்ணியிருக்கேன், எனக்கு அஃபோர்டபுள் இல்லை, எனக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்கல, எனக்கு ப்ரைவேட் காலேஜஸ்ல அஃபோர்டபுள் இல்லை, பட் நான் MBBS படிக்கணும்னு நினைக்கிறேன், என்னோட பிள்ளை MBBS படிக்க வைக்கணும், இல்லை பொண்ணு MBBS படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான ஒரு குட்டி அப்டேட் தான். ஸோ ஈஸி ஜாப்ஸ் பிரைவேட் லிமிடெட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாஸ்ட் ஒரு 4 yearsஆவே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எலிஜிபிளான கேண்டிடேட்ஸை அப்ராட்ல எந்த இடத்துல எந்த இடத்துல சேஃபஸ்டான பிளேஸ் எது, பிகாஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு, நம்ம எல்லாருமே நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். லைக் சேஃபஸ்டான பிளேஸ் எது, சேஃபஸ்டான கண்ட்ரி எது, எங்கே போனால் நம்ம பசங்க வந்து MBBS எஜுகேஷனை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வர முடியும், பாதியில் வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி ப்ராப்ளமேட்டிக்கான ஊராக இல்லாமல் நல்ல ஒரு குவாலிஃபைடான இன்ஸ்டிடியூட், குவாலிஃபைடான பிளேஸ், சேஃபஸ்ட் பிளேஸில் வந்து நம்மளோட கேண்டிடேட்ஸை கொண்டு போய் அங்கே வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஈஸி ஜாப்ஸ் பாஸ்ட் 4 yearsஆக இந்த ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு இருக்காங்க. அண்ட் இந்த 4 yearsமே பார்த்தீங்கன்னா அந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான சப்போர்ட் எல்லாமே இந்தியாவிலேருந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. முக்கியமான பாயிண்டே நமக்கு அதுதான். அண்ட் அஃபோர்டபுளான பேக்கேஜ்னு சொன்னால் இங்கே 50 lakhs ஆகுதுன்னா அங்கே 25 lakhs தான் நம்ம MBBS முடிச்சுட்டு வரதுக்காக. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்களோட வெப்சைட் ப்ளஸ் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் டைரெக்டாகவே கொடுக்குறேன். அண்ட் கமெண்ட்லையுமே வந்து நான் பின் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. நீட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் மட்டும் ட்ரஸ்ட் வர்த்தியான்னு கேட்டால் எஸ். அஹூஜா டெல்லியில் 1917 ஷாஹி எக்ஸ்போர்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இப்போ அவங்களுக்கு 86 years, 50க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்தியா ஃபுல்லாகவே அவங்களோட யூனிட்ஸ் வந்து அவங்க பரப்பி வச்சிருக்காங்க. அண்ட் எந்த அளவுக்கு ப்ராக்ரஸிவாக இவங்க யோசிச்சிருக்காங்கன்னா 22 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூரில் ATM செட் பண்ணாங்க. யாருக்காகனா அவங்களோட எம்ப்ளாயீஸ், விமன் எம்ப்ளாயீஸை யார் கையுமே நம்பாமல் அவங்க போய் அவங்களோட சேலரி அமௌண்ட்டை ஒரு ATM கார்டு போட்டு எடுக்கணும். லைக் இந்த அளவுக்கு ப்ராக்ரஸிவாக வந்து திங்க் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராக்ரஸிவ் திங்கிங்க்கு பின்னாடி இந்த பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 22 years பேக் நீங்கள் போனீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணுறது என்ன, டெல்லி அந்த மாதிரி ஏரியாஸில் வந்து மென் வந்து விமனை ரொம்ப டாமினேட் பண்ணுறது, அடிக்கிறது, கண்ட்ரோல் பண்ணுறது, லைக் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்திருக்கு. லைக் இதிலிருந்து ரொம்ப ப்ராக்ரஸிவாக யோசிச்சு விமன் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ரூரல் ஏரியா, ஸ்லம் ஏரியாக்கெலாம் போயிட்டு ரோட்ல பிளாட்ஃபார்மில் இருக்க விமன்ஸ் எல்லாரையும்
எல்லாரையுமே ஒன்றா ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் வந்து லைக் ஜாப் ப்ராக்டிஸ் எப்படி பிஹேவ் பண்ணணும், என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள், அவங்களுக்கு வருமான வாய்ப்பு, அவங்களோட குழந்தைகளுக்கு வந்து படிப்பு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை இந்த 30 வருஷ சாம்ராஜ்யத்தில் அவங்க வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. ஜஸ்ட் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒருவேளை சரளா அஹூஜாவா இருந்திருந்தீங்கன்னா 16 வயசுல கல்யாணம் ஆகுது, 22 வயசுல பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, அந்த பிசினஸ் பல இடங்கள்ல ஸ்ப்ரெட் ஆகுது, கிட்டத்தட்ட 50+ பிளேசஸ் இந்தியாவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் ஓப்பன் ஆகுது, எக்ஸ்போர்ட்டுக்கு பல வெளிநாடுகள் வந்து உங்ககிட்ட வராங்க, டாமி ஹில்ஃபிகர், டெக்கத்லான், இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் உங்களோட கிளைண்ட்ஸாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் விமனை நீங்க வந்து எம்பவர் பண்ணியிருக்கிறீங்க. அவங்க வீட்டுல இருந்து வெளியே வந்து வேலை செய்யணும், அவங்களும் ஃபினான்ஷியலா இண்டிபெண்டா இருக்கணும்னு நீங்க க்ரோ பண்ணியிருக்கிறீங்க. லைக் ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் வந்து ஒரு விமன் கம்யூனிட்டிக்கு வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஒரே வருஷத்துல 8000 கோடிக்கு மேல ரெவென்யூ எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? சோ எஸ், இமேஜின் பண்ணி பார்த்தா நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. இதே போல தான் 30 இயர்ஸ் பேக் 1917ல ஷாஹி எக்ஸ்போர்ட்ஸ் ஆரம்பிச்ச சரளாவும் இந்த யூனிட், ஐ மீன் அவங்க வந்து 20 பேர் கொண்டு ஆரம்பிச்ச அந்த யூனிட் இன்னைக்கு இத்தனை லட்சம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும், இத்தனை ஆயிரம் கோடி டர்ன் ஓவர் எடுக்கும்னு அவங்களும் இமேஜின் பண்ணல. அவங்க போட்ட ஒரே விஷயம் எல்லாமே ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க். அதை கன்சிஸ்டண்டா ஒரு எம்பவர்மெண்டோட அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனோட ரிசல்ட் தான் இது. நான் நிறைய வீடியோஸ்ல சொல்வேன், பர்சிவரன்ஸ், கான்குவெஸ்ட், எவ்ரிதிங். நீங்க மனசு வச்ச முடியாத விஷயம்ன்றது இங்க கிடையவே கிடையாது. ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்த சரளாவால இன்னைக்கு ஒரு 8000 கோடி பிசினஸ் பண்ண முடியும்னா, இன்னைக்கெல்லாம் நம்ம டேட்ல வந்து ஈவன் ஒரு 50,000 1 லட்சம்ன்றது ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ் தான். இங்க ஐடியா தான் மேட்டர்ஸ் அண்ட் அதனோட ஹார்ட் ஒர்க், உங்களோட டெடிகேஷன், இது இருந்தால் நம்மளால எவ்வளவு வேணா க்ரோ பண்ண முடியும் அப்படின்றதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளா வந்து அவங்க இருந்திருக்காங்க. சரளாவோட ஸ்டோரி தெரியும்னா எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரியான பீப்புளோட ஸ்டோரி தெரியும், தெரிஞ்சுக்க எனக்கே ஆர்வமா இருக்கு. கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. சரளா அஹூஜா அவங்க பண்ணதுலேயே ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு விஷயம் எனக்கு பட்டது எதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைலட் ப்ரோக்ராம் மாதிரி அவங்க ரன் பண்றாங்க. அது என்னன்னா வந்து பர்சனல் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் கெரியர் என்ஹான்ஸ்மெண்ட். இது வந்து விமென்காகவும் அந்த விமெனை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க சில்ட்ரன்ஸ்க்காகவும் கொடுக்குறாங்க. இதுல அவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, லைஃப் ஸ்கில் ப்ரோக்ராம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஐ மீன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கேப் அப்படின்னு கேப்.இன்க் அவங்க கூட வந்து ஜாயின் ஆகி பண்றதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுல என்னெல்லாம் எப்படி நம்ம பேசணும், கம்யூனிகேஷன் எப்படி பண்ணணும், டைம் மேனேஜ்மெண்ட் என்ன, டிசிஷன் மேக்கிங் என்ன, ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும், ஃபினான்ஷியல் லிட்ரஸினா என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு விமன் கம்யூனிட்டிக்கு எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ தட் அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கரான, ஒரு ஹெல்த்தியரான, ஒரு வெல்த்தியரான விமன் கம்யூனிட்டி, ஒரு ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் விமன் கம்யூனிட்டியை உருவாக்க முடியும்னு நம்புறாங்க அண்ட் உருவாக்கிட்டும் இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அவங்களோட கோல்ல பார்த்தீங்கன்னா 90,000 விமன்ஸை ட்ரெயின் பண்ணி அவங்க வந்து வெளியே அனுப்பியிருக்காங்க. ஸோ திரும்பியும் அதான் சொல்றேன், 1917ல ஒரு விஷயத்துக்கு விதை போடும்போது சரளா அவங்களுக்கும் தெரியாது இது இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி ஆகும்ட்டு. பட் ஸ்டில் இன்னைக்கு வந்து இது இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியாக நிற்கிது. விதை போட்டு அதுக்கு தண்ணி ஊத்துறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை நம்ம செய்யறதுக்கே இன்னைக்கு டேட்ல பயந்துட்டு இருக்கோம். ஒன்றை செய் நன்றை செய் அதை இன்றை செய்யணும் சொல்லுவாங்க. லைக் இஃப் யூ ஹேவ் அ குட் ஐடியா, யூ கேன் ஸ்டார்ட் ஈவன் நவ், யூ கேன் ஷைன் ஈவன் பெட்டர் இன் ஃபியூச்சர். தேங்க்யூ. இன்னொரு வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம்.